வணக்கம். நான் கேரன் கியூர் சேனல்லேருந்து உங்கள் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவரிஸ் எதுக்குன்னா டார்க் சர்க்கிள். ஸோ என்ன வகையில் அரோமா தெரப்பி உங்கள் டார்க் சர்க்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டார்க் சர்க்கிள் ஏன் வருதுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வேறு மாரலி வேறு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் தன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா விடிய விடிய மொபைல் பார்க்குறது, கண்ணு கிட்ட வச்சு பார்க்குறது, தூக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக தூக்கம் வர்ற வரைக்கும் மொபைல்லே இருப்பாங்க. இல்லை ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிறது, கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயே இருப்பாங்க. கண்ணுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் அதை கொடுத்துட்டே இருக்கப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கிற டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெலிகேட். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நிச்சயமாக கண்ணை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, பர்டிகுலராக அயன். அதாவது நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கண்ணில் தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது நமக்கு எப்படி காட்டும்னா ரெண்டு வழியில். ஒன்று, முடி பயங்கரமாக உங்களுக்கு கொட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருமை நிறம் வரும். இது ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கும் சரி, இரும்புச்சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே முதல் எக்ஸ்போஷராக உங்களுக்கு வெளிப்பாடு தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியில் அயனுக்கு அடுத்தபடியாக மற்ற முக்கியமானது, அதாவது புரோட்டீன், ஜிங்க் இதெல்லாம் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா, கால்சியம் இதெல்லாம் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா அது அதனுடைய எக்ஸ்போஷர் கண்ணை சுற்றி மட்டும்தான் தெரியும். முதல்ல தெரியும், அந்த வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அப்போ அது மாதிரி இருக்கப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டும் நமக்கு பிளட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ உங்களுடைய சாப்பாட்டில் உணவில் அதை என்ஹான்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் மெடிக்கேஷனில், அதாவது ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பிபி இருப்பாங்க, ப்ரொலாங்காக வருஷ கணக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை சுற்றி ஒரு சோர்வு இருக்கும், ஒரு டார்க் சர்க்கிள் இருக்க செய்யும். அதுக்கப்புறம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு, ரொம்ப ஹெவியாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு. அண்ட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே உள்ள ட்ரூப் ஆன மாதிரி இருக்கும். சீக் போன் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ட்ரூப் ஆன மாதிரி ஒரு குழியில் இருக்கிற மாதிரி கண் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள் நமக்கு டார்க் சர்க்கிள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு. முக்கியமாக நான் சொல்வேன், டார்க் சர்க்கிள் காரணமே இப்போ நவடேஸ் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வர்றதுக்கு காரணமே மொபைல். அந்த மொபைல் ஒன்று அந்த பிரைட்னஸை குறைச்சி நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் கண்ணு கிட்ட வச்சு ராத்திரி படுக்கிறப்போ அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் அப்படி டைரெக்டாக நம்ம கண்ணில் தானே படுது. அட்லீஸ்ட் அந்த பிரைட்னஸை குறைச்சிங்க அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கண்ணுக்கு பார்த்துட்டு நீங்கள் மொபைல் பார்க்குறதுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. அதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ டார்க் சர்க்கிளுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலாம், நிறைய ரெமெடிஸ் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு இந்த ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஜமைக்கன் கேஸ்டர் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, விளக்கெண்ணெயோட பயனே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை சுற்றி உள்ள கருமை, கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல், நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய விளக்கெண்ணெய்க்குமே அந்த பவர் உண்டு. பட் ஜமைக்கன் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த டார்க் சர்க்கிளுக்கு ஸ்கின்னை இன்னிபிட் பண்ணக்கூடிய தன்மை ஜமைக்கன் கேஸ்டர் ஆயிலுக்கு உண்டு. ஸோ ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில் வாங்கி டெய்லி நைட் தூங்குறப்போ ஒரு 2-3 சொட்டு வச்சு உங்களுடைய இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் மைல்டாக ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு படுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, தெரப்பியூட்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது 2 வகையாக தெரப்பியூட்டிக்கல். ஒன்று அரோமா தெரப்பி, இன்னொன்று நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, கியூக்கம்பரை ஸ்லைஸ் பண்ணி வைங்க, இல்லை பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி கிரேட் பண்ணி அதை வைங்க. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்
நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அப்படிங்கிறப்ப பொட்டேட்டோ ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் தெரப்பியூட்டிக்கல் அரோமா தெரப்பியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசால். இந்த ஹைட்ரோசால்ங்கிறது கேமமைல் ஹைட்ரோசால்னு கிடைக்கும். இந்த கேமமைல் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ, அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ஹைட்ரோசால் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதில் இப்போ ஒரு 100 மில்லி ஹைட்ரோசால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 சொட்டு லோட்டஸ் ஆயில் அந்த ஹைட்ரோசாலில் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காட்டனை வந்து ரொம்ப ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹைட்ரோசாலை வந்து அந்த ஆயிலோடு சேர்த்து காட்டன் பீஸில் வச்சு டெய்லி நைட்டு தூங்குறப்ப நீங்கள் அந்த காட்டன் பேடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரோசால் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு குளுமை கொடுத்து கண்ணில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிளை வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரப்பியூட்டிக்கல் அரோமா ஆயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மிர் ஆயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ்ங்கிற கெரியர் ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேஸ்ங்கிறது ஜாதி பத்திரி, அந்த மேஸ் ஆயில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ஜமைக்கன் கேஸ்டர் ஆயிலில் நீங்கள் கலந்துட்டு இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க, ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை, வெளியவே வச்சுக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக இதுக்கெலாம் ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஷெல்ஃப் லைஃப் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். டெய்லி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை கொஞ்சம் எடுத்து கண்ணை சுற்றி நல்ல ஒரு மசாஜ், கிளாக் வைஸில் மசாஜ் கொடுங்க, ஆன்டி கிளாக் வைஸில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு வெட் டிஷ்யூ ஆர் வெட் காட்டன் அந்த மாதிரி ஒரு பேண்டேஜ் கிளாத் எதையாவது எடுத்து நீங்கள் வந்து நல்ல சில் வாட்டரில் அதை டிப் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணதுக்கு மேலே வச்சுட்டு நல்ல ஃபேன் காற்றுல ஜம்முன்னு அப்படியே பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. அது வந்து என்ன பண்ணும், கண்ணை சுற்றி இருக்க அந்த சோர்வடைந்த நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து கண்ணை வந்து பிரைட்டன் ஆக்கி கண்ணை சுற்றி இருக்க ஏரியாவுக்கு பிரைட்டன் கொடுத்து அந்த சுருங்கி இருக்கிற தோலை வந்து நல்லா ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். தோல் சுருங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி சில சுருக்கம் இருக்கும். அந்த சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும். நம்ம எப்படி லிஃப்டிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்து ஸ்கின்னை வந்து டைட்டாக இன்டாக்டாக வைக்கிறப்ப அந்த சுருக்கங்கள் குறைந்து உங்களுடைய அந்த கருமை நிறம் குறையும். என்ன வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணில் இருக்க சுருக்கங்கள் மறையும். ஏன்னா நம்ம ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய கண்களை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ கண்கள் வந்து நல்லா ஒரு ஷைனியாக அப்படிலாம் இல்லை அப்படின்னா அது பார்த்தா நம்ம சிக்காக தெரியும். அப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு பச்சாதாபம் நம்ம மேலே வரும். அது இருக்கக்கூடாது. அதனால் எப்போயுமே எம்பத்தட்டிக்கலாக இருக்கணும் நம்ம. அதனால் சிம்பத்தட்டிக்கலாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கண்களை நல்லா ஒளிர விட்டு நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.